ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சனிக்கிழமையும் லீவ் விட்டாங்க. பாருங்க, இந்த படத்த எத்தனை தாட்டி தான் பார்த்துட்டு போல தெரியல. பார்த்துட்டு அப்படியே ஒரு கிக்கி கிக்கின்னு ஒரே சிரிப்பு தான். அப்புறம் சரி போய் தலை குளிக்கலாம், தலையை பிரிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று சந்தையில் அவங்க பாட்டி முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை நீ கிரேவி பண்ணிடலான்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் வரமிளகாயும் பேஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதை வதக்கி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சோம்னாவே முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குது. இந்த முருங்கைக்காய் கிரேவி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது வச்சு அப்புறம் கொஞ்சம் ரசம் வச்சு இன்றைக்கி பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் பீஸ் இருந்து எனக்கு தைக்கிறதுக்கு நேற்று கொண்டாந்து கொடுத்தாங்க. நேற்று கொஞ்சம் தைக்க முடியலன்ட்டு அப்புறம் அதையும் இன்றைக்கி தைச்சிட்டு சரி பாப்பாவுக்கு தலை தேய்ச்சி குளிச்சு விட்டாச்சு. தேய்ச்சி குளிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கெடுத்து இவளுக்கு தலை பின்னு வரதே எனக்கு இருக்கிறதுலே பெரிய வேலை. ஒரு நேரம் ஆயிரும், உட்காரவே மாட்டா. அம்மா வலிக்குதுன்ட்டு அப்புறம் அவளுக்கு சிக்கெடுத்தெல்லாம் தலை சீவி விட்டு எனக்கு ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.